சங்கீதத்திலிருந்து சில சத்தியங்கள். இந்த சங்கீதத்தில் 2 வித்தியாசமான மனிதர்களை குறித்து இந்த சங்கீதம் பேசுகிறது. அதாவது, ஒருவன் தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதன். அவனுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இல்லை, தேவனை அறியாத ஒரு மனிதனுக்கு திருமறை சொல்லுகிற வார்த்தை மதிக்கெட்டவன், ஆங்கிலத்தில் ஃபூல். அடுத்து அருவருப்பானவன். அடுத்து நன்மை செய்ய தெரியாதவன். 4வது உணர்வு இல்லாதவன். 5வது வழி விலகினவன். 6வது சொல்லப்பட்டிருக்குது அக்கிரமக்காரன். 7வது ஜனத்தை பட்சிக்கிறவன். அடுத்த வார்த்தை, அங்கே சொல்லப்பட்ட அடுத்த வார்த்தை கர்த்தரை நோக்கி கூப்பிடாதவன், ஜெபிக்காதவன். இது ஒரு கூட்டம். ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கிறது. அது 5ஆம் வசனம் நீதிமான். 2வது அவனுடைய சந்ததி. இந்த பூமியில் 2 வித்தியாச மக்கள் வாழ்கிறார்கள். ஒருவன் துன்மார்க்கன், தேவனை அறியாதவன், தேவன் இல்லை என்று சொல்லுகிற வாதிடுகிறவன். நீங்கள் ஒரு கருத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். சங்கீதத்தில் என்றைக்கு, முதல் வசனம், என்றைக்கு தேவன் இல்லை என்று ஒரு மனிதன் தீர்மானிக்கிறானோ, there is no God, என்றைக்கு தெய்வ பக்தி இல்லையோ, என்றைக்கு தேவன் இல்லையோ, அந்த வார்த்தை படிங்க, தேவன் இல்லை, அவன் வாழ்வில் இல்லை, அவனுடைய எண்ணங்களில் இல்லை, சிந்தையில் இல்லை. இன்றைக்கு மனிதர்கள் அப்படித்தான். பணம், வசதி, படிப்பு, வேலை, அது சிந்திக்க நேரமே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் தேவனே இல்லை. ஆனால் சொல்லிக்கொள்வதெல்லாம் நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், ஆலயத்திற்கு போகிறேன், மெகா சபையில் நான் மெம்பராக இருக்கிறேன். ஆனால் அவர் வாழ்க்கையில் தேவன் கொஞ்சம் கூட இல்லை. ஏதோ பண்டிகைக்கு வந்து போகிறார்கள், பண்டிகைக்கு அவரும் வந்து போவார், இவரும் வந்து போவார்கள், அவ்வளோதான். ஆனால் தேவன் இல்லை, மையத்தில் இல்லை. ஏதோ இருக்கிறார், ஆனால் விளிம்பில் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் இல்லாத வாழ்கிற கோடிக்கணக்கான மக்கள் இங்கே இருக்கிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அதனுடைய விளைவுகள் என்னவென்றால், நம்பர் 1, அவர் வாழ்க்கையிலே செயல், அதாவது மதி கெட்டது. அதாவது there is no sense, எதுவுமே திறமையாய் செய்ய முடியாது. கவனமாய் கேளுங்கள். மதி கெட்டவன். எதனால் அவன் மதி கெட்டவன்? தேவன் தன் வாழ்வில் இல்லாததுனாலே. நீங்கள்லாம் சொல்கிறாங்க தேவன் வேணும், ஓரளவுக்கு வேணும். இல்லை, தேவன் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் வேண்டும். எங்கே தேவன் இல்லையோ அங்கே நம்முடைய சிந்தை, அறிவு வேலை செய்யாது. எனவே தான் மதி கெட்டவன், ஆங்கிலத்தில் ஃபூல். அதுக்கு எதிர்ப்பு